வெல்கம் ஏஜே மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எண்களும் தொடர் வரிசைகளும். இதில் இருக்கிற முக்கியமான ஃபார்முலா ஏபிலையும் ஜிபிலையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பொது வடிவம் ஏ கமா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d எக்ஸட்ரா ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிறது ஏபியில். அதே நேரம் ஜிபியினுடைய பொது வடிவம் எப்படி இருக்குன்னா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர்டு எக்ஸட்ரா ஏஆர் பவர் n மைனஸ் 1. அதே மாதிரி ஏபியில் பொது வித்தியாசம் பார்ப்போம். அது டி ஈக்குவல் டு T2 மைனஸ் D1 இருக்கும். இங்கே ஜிபியில் பொது விகிதம் பார்ப்போம். ஆர் ஈக்குவல் டு T2 பை T1. தேர்டு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறது. என்னாவது உறுப்புங்கிறது இந்த கடைசி உறுப்பு Tn ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி ஏபியில். அதே நேரம் ஜிபியில் என்னாவது உறுப்பு Tn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. அப்புறம் ஏபியில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறது. இதில் எள்ளு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ Sn ஈக்குவல் டு n பை 2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அதே நேரம் ஜிபியில் ஆர் நாட் ஈக்குவல் டு 1னா ஒரு ஃபார்முலா ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இங்கே ஏபியில் பாருங்கள் எல் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா Sn ஈக்குவல் டு n பை 2 ஏ ப்ளஸ் எல். அதே நேரம் இங்கே பாருங்களேன் ஆர் நாட் ஈக்குவல் டு 1னா ஒரு ஃபார்முலா எழுதிருக்கும். அதனால் ஆர் ஈக்குவல் டு 1 எனில் Sn ஈக்குவல் டு NA. நெக்ஸ்ட்டு ஏபியில் பாருங்கள் உறுப்புகளின் உடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. அதே நேரம் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிபியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஆர் எப்படி இருக்குன்னா -1க்கும் +1க்கும் இடையில தான் லைஸ் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருந்தால் S இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். நல்லா டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.